ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் காட்டம்மன் கோயில் ஆடி மாதம் கலச பூசை 108 கலச பூசை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது பாருங்கள், அந்த திருவிழா நல்லாயிருக்கும். இங்கே தான் காட்டம்மன் 108 கலசம் வச்சு யாகம் வளர்த்து, இது நைட்டு யாகம் வளர்க்குறாங்க. காலையில் மறுபடியும் யாகம் வளர்த்து இந்த 108 கலசத்தையும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பாருங்கள். சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு பட்டு எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. சாமிக்கு அந்த பட்டெல்லாம் சாத்திக்கிட்டு இருக்கா பாருங்கள். நைட்டு ஒருத்தவங்களாம் கொடுத்த பட்டெல்லாம் யாகத்தில் போட்டு சாமிக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் வேணால் வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க. அது சாமிக்கு செலுத்திட்டு நைட்டு யாகம் முடிஞ்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் காலையில் யாகம் வளர்த்து சாமிக்கு பட்டு அணிகலன்கள், தங்கம், வெள்ளி எல்லாமே சாமிக்கு போடுவாங்க. இந்த யாகத்தில் போட்டு சாமிக்கு செலுத்துகிறதா அர்த்தம். நைட்டு இந்த யாகத்தில் என்னென்ன வேணுமோ நம்ம வாங்கி போடலாம். தேங்காய், பழம், மஞ்சள், குங்குமம், நெய் எல்லாமே வாங்கி போடலாம். யாகத்துக்கு போடுறதுக்குன்னே ஒரு செட்டு வச்சுருக்காங்க, அது கூட வாங்கி போடலாம். நைட்டு யாகம் முடிஞ்சிருச்சு. இது மறுநாள் காலையில் யாகம். வெள்ளி கொலுசு, தங்கம், பொட்டு, மூக்குத்தி எல்லாமே வாங்கி போடலாம். காட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த அம்மன். நல்ல விசேஷமான அம்மன். வருஷம் வருஷம் இந்த 108 கலசம் ஆடி பௌர்ணமிக்கு நடக்கும். நல்ல விசேஷமான அம்மன் இவங்க. காரைக்குடி சித்தார்த்தன் ஜெகஸ்ரீ குடும்பத்தார் சார்பாக அம்பாளுக்கு வெள்ளி கொலுசு சமர்ப்பணம். ஆஸ்திரேலியா திருமதி கல்பனா மணியம் குடும்பத்தார் சார்பாக அம்பாளுக்கு வெள்ளி கொலுசு சமர்ப்பணம் ஒரு ஜோடி. தேவி துர்கே தேவி நமஸ்தே. அம்பாளுக்கு வெள்ளி விக்கி சமர்ப்பணம். ஆஸ்திரேலியா கல்பனா மணியம் குடும்பத்தார் சார்பாக அம்பாளுக்கு தங்க பொட்டு சமர்ப்பணம். சாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களே ஸ்ரீமாங்கல்யம் தேஹி மே சதா சுமங்கலீரியம் வதோரிமாகும் சமேத பஷ்யதா. 108 கலசம் வச்சு யாகம் வளர்க்குறாங்க. இது வருஷம் வருஷம் நடக்கும். யாகம்லாம் முடிஞ்சோடனே இந்த கலசத்தை உள்ளே அனுப்புவாங்க. பொதுமக்கள் எல்லாருமே தொட்டு அனுப்பலாம். உள்ளே பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து உள்ளே கொடுத்து அபிஷேகம் முடிஞ்ச பிறகு கடைசியில் அந்த ராஜகோபுரம் மாதிரி இருக்குது பாருங்க, அந்த கலசத்தை கடைசியாக ஐயர் பெருமாக்கள் கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு போய் கடைசியாக அந்த தீர்த்தம் அம்மனுக்கு செலுத்துவாங்க. இந்த பாருங்க, உள்ளே போக முடியல, கூட்டம். அந்த டிவியில் தெரிஞ்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அபிஷேகம் பண்ணுறாங்க. காட்டம்மன் இந்த சின்ன தீர்த்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பெரிய தீர்த்தம் கொண்டுட்டு போகிறாங்க. இது கடைசியாக அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஐயர், எங்கள் ஊர் மக்கள், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் பின்னாடி போவாங்க.
இந்த அபிஷேகம் முடிஞ்சோடனே அன்னதானம் போட்டாங்க. கோயில் சாப்பிட்னாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் மக்களே. அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பாய் மக்களே. திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.